Ask and it will be given to you. Seek, you will find. Knock and it will be opened to you. லூக்கா 11:9. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, St. Augustine quotes, God who does not sleep and who awakens us from sleep that we may ask, gives much more graciously. நம் உறக்கத்திலிருந்து எழுப்பும் உறங்கா இறைவனிடம் நாம் கேட்க அவர் அருள்வாரி வழங்குகிறார். நமக்குத்தான் தூக்கம் தேவை, இறைவனுக்கு தூக்கம் தேவையில்லை. துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கின்ற அளவிலாத நன்மை நிறைந்திருக்கிற இறைவன் நமக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நாகூர் அனிபாவுடைய புகழ்பெற்ற பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். இவைகளெல்லாம் காலம் காலமாக, ரொம்ப காலமாக நம்முடைய கிறிஸ்துவ மறையிலே தமிழ் பாடல் ஒன்று ஒலிபெருக்கியில் ஒலித்ததென்றால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்த ஒரு ரெக்கார்ட், லாங் பிளே ரெக்கார்ட் என்ற கிராமஃபோன் ரெக்கார்டில் இந்த பாட்டு தான் ஒலிக்கும். கிறிஸ்தவர்களுடைய நிகழ்ச்சி என்றால் இந்த பாட்டு முதலாக ஆரம்பமாகும். கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்பது பிற மத சகோதரர்களுக்கும் ஒரு அத்துப்படியான பைபிள் வசனம். ஆகவே கேட்கிற எவனும் பெறுகிறான். கேளுங்கள், ஆண்டவரிடம் கேட்போம். அதே போன்று தேட வேண்டும், நல்லதை தேட வேண்டும். பொண்ணு பார்க்கறதுக்கே 7 செருப்பு தேயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணத்திற்கு ஒரு பெண் தேட வேண்டுமா, அவ்வளவு தூரம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்புறம் தேடி எடுத்தாலும் அது புட்டுக்கிட்டு போகிறது வேற கதை, அதை பிறகு பார்த்துக்குவோம். ஆகவே தேடுகிறதை மட்டும் எடுத்தோம் என்றால், தேடல் என்பது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு உணர்வு. தேடுதல், இறைவா உன்னை எங்கெங்கோ தேடினேன். திருவுணவை இதயமதில் ஏந்துகின்ற நேரம் இது என்று ஒரு திருவழி பாடல், அதில் இந்த வார்த்தைகள் வரும். இறைவா உன்னை எங்கெங்கோ தேடி தேடி அலைந்தே. முதல் தடவை அப்படி பாடணும், 2வது தடவை அதுக்கு கமகங்கள் கொடுத்து பாட வேண்டும். இறைவா உன்னை எங்கெங்கோ, அந்த வார்த்தையிலேயே எங்கெங்கோ இறைவா உன்னை தேடுகிறேன். கடைசியில் பார்த்தா எங்கேயும் இல்லை, என் மனசுக்குள்ளார தான் இருக்கிறாய். இறைவனை தேடி அலைகின்ற நெஞ்சங்கள். ஆக இறைவனை தேடுகின்ற பொழுது அவர் நம் உள்ளே இருக்கிறார் என்பதை எப்பொழுது பெற முடியும், தெரிந்து கொள்ள முடியும்? Blessed Giles of Assisi, humbly place your whole mind in God and God will place His grace in you as and when He pleases. தாழ்ச்சியுடன் உன் உள்ளம் இறைவனில் உறைய அவர் விரும்பும் பொழுது அவரது அருள் உன் உள்ளம் உறைகிறது. இறைவனிடம் தாழ்ச்சியுடன் வரும்பொழுதுதான் அருள் பெற முடியும். மமதையுடனோ அகங்காரத்துடனோ ஆணவத்துடனோ வரும்பொழுது அல்ல. 2000ஆம் ஆண்டு
நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II பொழுது புனிதர் பட்டம் பெற்றவர் பெத்லகேமுக்கு செல்கிறார். ஹோலி லேண்ட் பெத்லகேமுக்கு போய் இயேசு பிறந்த இடத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் அந்த பசிலிக்கா, பெத்லகேமில் இருக்கக்கூடிய பெரிய பசிலிக்காவில் இந்த பீடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடியில் சுரங்கத்தில் இருக்குது இயேசு பிறந்த இடம். அது மேல்தான் இந்த பசிலிக்கா கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு போவதென்றால் ஒரு 4 அடி உயரத்திலே 2 அடிக்கும் குறுகலான ஒரு வாயில், அதில் தான் எல்லாரும் செல்ல வேண்டும். ஆகவே நீண்ட வரிசை காத்திருக்கும். ஆகவே போப்பாண்டவர் வருகிறார், அவருக்காக பெரிய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். முடியாது. போப்பாண்டவராக இருந்தால் கூட அந்த இறை தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் அந்த வயதான சமயத்திலே, தளர்ந்து போன சமயத்திலே அவர் தன் உடலை குறுக்கி கொண்டு அந்த சின்ன கதவு வழியாகத்தான் கீழே இறங்கி சென்று அந்த இறைவன் பிறந்த இடத்தை, இயேசு பிறந்த இடத்தை தரிசித்தார். தாழ்ச்சியுடன் உன் உள்ளம் இறைவனில் உறைய அவர் விரும்பும் பொழுது அவரது அருள் உன் உள்ளம் உறைகிறது. எங்கே பள்ளம் இருக்கிறதோ அங்கேதான் தண்ணீர் ஓடும் தானாக. மேடான இடத்தில் தண்ணீர் நிற்காது. அதே போன்றுதான் இறைவனுடைய அருளும். God answers our prayer by giving us a kind of strength we never knew we had, or rather a kind of strength we did not have till the moment we needed it. நமக்கு தேவையான பொழுது இதுவரை நமக்கு தெரியாத அளப்பரிய ஆற்றலை ஜெபத்தின் வழி இறைவன் அளிக்கின்றார். சில சமயத்தில் நமக்கே தெரியாது எப்படி இவ்வளவு சக்தி நம்மிடம் வந்தது ஜெபத்தின் வழியாக என்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். உணர்ந்தோம் என்றால், இப்பொழுது இந்த ஃபேஸ்புக் முகநூல் என்பது உலகில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருப்பவர்கள் தங்கள் அனுபவங்களை ஃபோட்டோக்களாக, வீடியோக்களாக, செய்திகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு. அது 1 10 ஆகி 10 100 ஆகி 1000 பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சின்ன குழந்தை ஒன்று விளையாடி கொண்டு இருக்கிறது. அம்மா பக்கத்தில் தூரத்தில் எங்கேயோ இருக்கிறாங்க. பக்கத்தில் தான் ஒரு 50 அடி 100 அடி தூரத்தில் அம்மா ஏதோ வேலை செய்திருக்காங்க. இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குது. ஒரு வெறி நாய் எப்படியோ வந்து அந்த குழந்தையை கடிக்கிறது, கடித்து இழுக்கிறது. அடுத்த நொடியிலே அவர்கள் வளர்த்த பூனை, அவர்கள் வளர்க்கின்ற ஒரு பெட் கேட் எங்கிருந்தோ ஓடி வந்து அந்த நாயை தாக்குகிறது. நாய் பயந்துடுச்சு ஓடுகிறது. உடனே அம்மா ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொள்கிறாள். அந்த சின்ன பூனைக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது? அது அந்த நாயை எதிர்க்க முடியாது. நாய் இதை விட பெருசு. நாயை கண்டால் பூனை சாதாரணமாக பயந்து போகும். அதே போன்று பாருங்கள், கழுகு பருந்து கோழி குஞ்சுகளை தூக்கிச் செல்லும் பொழுது இந்த தாய் கோழியானது பறந்து சென்று அந்த கழுகை தாக்கும். கோழி பறக்க முடியாது, ஆனால் அந்த நேரத்தில் அது பறக்கும். எங்கிருந்து வந்தது அதற்கு சக்தி? அப்படி இந்த சக்தியானது உள்ளிருந்து நிச்சயமாக பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடும். இந்த ஜெபம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தினால் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் என்பதை உணரலாம். More things are wrought by prayer than this world dreams of. ஆல்பர்ட் லார்ட் டெனிசன். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். கேட்டில்லை என்றால் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான வார்த்தைகள், வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய வார்த்தைகள். உலகம் கனவு காண்பதற்கும் மேலான காரியங்களை ஜெபம் ஆற்றும். கனவு கணிக்க முடியாத காரியம் நிச்சயமாக நடக்கும் என்பதிலே தெளிவு வேண்டும். உதாரணமாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பசிலிக்காவை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்னும் பொழுது தினமும்
மக்கள் செபித்தார்கள், தினம் தினம் செபித்தார்கள். அதெல்லாம் மற்றவர்களுக்கு ஏளனம், ஒரு மாதிரி நக்கல். ஏனென்றால் கிடைப்பது என்பது குதிரை கொம்பு, உண்மைதான். இன்றைக்கும் ஓரியூர் திருத்தலம், அங்கு அருளானந்தர் ஒரு வேத சாட்சியாக மரித்த இடம், புனிதராக அவர் உயர்த்தப்பட்ட இடம். இருப்பினும் இன்னும் அங்கு பசலிக்கா வரவில்லை. பெங்களூர் குழந்தை இயேசு ஆலயம், மைசூர் சென்ட் பிலோமினாஸ் கதீட்ரல், இவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பசலிக்காக வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்ட காலம். ஆனால் ஒரு மனதுடன் அனைவரும், குழந்தை முதல் பெரியவர்கள் வரை, தினம் தினம் திருப்பலியிலே செபித்தார்கள். செபித்ததனுடைய பலன்தான் இந்த பாண்டிச்சேரி மேற்றாசனத்துக்கு அந்த பசலிக்கா கிடைத்தது. சும்மா கிள்ளுக்கிறே இல்லை, ஏதோ போனால் போகுது அப்படின்னு கொடுத்தது அல்ல. அந்த செபத்தினுடைய வல்லமை. மோர் திங்ஸ் ஆர் ராட் பை ப்ரேயர் தேன் திஸ் வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப். எனவே இந்த செபத்தின் மீது வல்லமை கொண்டிருக்க வேண்டும் நாம். He prays best who loves best. சாமுவேல் டெய்லர். செபிக்கிறவன் நிச்சயமாக அன்புள்ளம் கொண்டவனாக இருப்பான். அன்புள்ளம் இல்லாதவன் செபிப்பவனாக இருக்க முடியாது. அது ஒரு வெளி வேஷமாகத்தான் அமையும். செபமானது உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு, இறைவனிடமும் பிறரிடமும். அதிகம் அன்பு செய்பவனே அதிகம் செபிக்கிறான். The more you pray, the more you love. ஆகவே அதிகமாக செபிக்கின்ற ஒரு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மதர் தெரேசா மிக அழகாக கூறுவார், The fruit of silence is prayer. The fruit of prayer is faith. The fruit of faith is love. The fruit of love is service. And the fruit of service is peace. அமைதி, அதனுடைய பயன் செபம். செபத்தின் பயன் நம்பிக்கை. நம்பிக்கையின் பயன் அன்பு. அன்பின் பயன் சேவை. சேவையின் பயன் அமைதி. ஜீசஸ் மை லார்ட் அண்ட் மை காட் என்பது தோமையாரினுடைய ஆழமான அர்த்தமான செபம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன். முழந்தால் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உலகம் கணிக்க முடியாத காரியங்களை செபத்தால் சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் உணரச் செய்திருளும். உம்மிடம் செபிக்கும் தோறும் எங்கள் உள்ளங்களை ஒருமனப்படுத்தி செய்திருளும். இதனால் நாங்கள் எம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து உமக்கேற்றவர்களாக வாழவும், நாங்கள் பெற்ற இந்த பெரும் கொடையாம் விசுவாசத்தை பிறருடன் அறிக்கையிடவும், சிறப்பாக இந்த மாதத்தில் இந்த விசுவாசத்தை பிறருக்கு பகிரக்கூடிய வகையில் நாங்கள் செபிக்க, பிறருக்கு உதவ, இன்னும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட, நற்செய்தி அறிவிக்கும் பணிகளில் உதவ செய்தருளும். இதனால் உம்மை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கக்கூடிய பல வகையான ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்திருளும். சிறப்பாக நாங்கள் செய்கின்ற இந்த நற்செய்தி பணியிலே தடை ஏதுமில்லாமல் எல்லா மக்களும் பலன் தரக்கூடிய வகையில் எங்களை கருவிகளாக பயன்படுத்தியருளும். இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பாக நாங்கள் வருகின்ற வெள்ளிசனி ஞாயிறு சந்திக்குப்பம் என்ற சிறிய கிராமத்தில் புனித குழந்தை தெரேசாளுக்கு திருவிழா ஏறெடுக்கிறோம். இதனால் அந்த கிராமத்து மக்களோடு சேர்ந்து இந்த திருச்சபையின் விசுவாசத்தின் பாதுகாவலியாக விளங்கும் அன்னை தெரேசாவோடு சேர்ந்து செபிக்கின்ற வகையில், பிறருக்கும் அருளை தருகின்ற வகையில் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்திருளும். சனிக்கிழமை வில்லியனூர் தாயை நோக்கி பாத பயணமாக, பாவ பரிகாரமாக எடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியும் ஆசீர்வதித்திருளும். இதனால் இதுவும் ஒரு நற்செய்தி அறிவிப்பாக மக்களுக்கு விளங்க எங்களால் ஆனதை செய்ய உதவியறலும். இவ்வாறு எங்கள் ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் பெற்ற பெரும் கொடையாம் இந்த விசுவாசத்தின் கொடையை பிறருக்கு பகிரக்கூடிய வகையில்
எங்கள் வாழ்நாட்களை ஆசீர்வதித்திரளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.